நல்லா யோசிச்சு பாருங்க. அரசியலோட அனுபவம் பெரிதாக இல்லாத உதயநிதியை 2026 ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக கொண்டு வருவதற்காக இங்கே ஒரு முனைப்பான வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது. இப்போ திமுக என்ன செய்கிறாங்கன்னா, உதயநிதிக்கு தனியாக டீம் ஃபார்ம் பண்ணி எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா இருந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு பிறகு யார்? ஓபிஎஸ்க்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா டிடிவியா, சசிகலாவா, எடப்பாடியா அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ டிடிவி தான் அப்படின்ற மாதிரி ஒரு முகம் கொண்டு வரப்பட்ட பொழுது இல்லை சசிகலா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை சசிகலா தான் அடுத்து சின்னம்மா. அப்போதானே அவங்க சசிகலா என்ற நபர் சின்னமாக உருவானதே அப்போ தானே, அது வரைக்கும் கிடையாது. அதில் குறிப்பாக நீங்கள் அவர்கள் ஜெயலலிதா போன்றவே காஸ்டியூம் போட்டுட்டு அதே மாதிரி போட்டு வச்சுட்டு அதே இடத்துல நின்று கையாட்டின அந்த காட்சியெல்லாம் நீங்கள் யாரும் மறந்துட முடியாது. அப்போ அவங்க தன்னை ஒரு ஜெயலலிதாவாக நினைத்து கொண்டு எடப்பாடியோட பிம்பத்தை உடைப்பதற்கான வேலை செய்கிறார்கள். அங்கே கட்சியில் உடைக்கக்கூடிய வேலை செய்கிறார்கள். அவருக்கு மிக பக்கபலமாக இருக்கக்கூடிய நபர்களை இந்த பிஜேபி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அலையன்ஸை உருவாக்குறதுக்கான முனைப்பை செய்யணும்னு நினச்சிட்டு இந்த எலெக்ஷன்லேயே பெரிய ஸ்ட்ராங்காக ஒரு கூட்டணி வராது, பிஜேபி தனியாக இருக்கணும் பொழுது அண்ணாமலை வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாண்டார். அப்போது ரெண்டு கட்சிகளையும் பார்த்து இவர்களுக்குள்ள உள்ள ஒரு சலிப்பு ஏற்பட்டதுனால புதிதாக ஒரு கட்சி வரணும், புதிதாக ஒரு நபர் ஆட்சியில் உட்காரணும், நல்லது நடக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கறதுனால நாளைக்கு இது வேலை நடக்கும். ஆனால் ஏக்நாத் ஷிண்டே யாருன்னு சொன்னால், ஒரு ஏக்நாத் ஷிண்டேவா, 2 ஏக்நாத் ஷிண்டேவா, 3 ஏக்நாத் ஷிண்டேவா அதிமுகனாக்கா அது பெரிய கேள்விக்குறி. ஆனால் காலங்காலமாக திமுகவோட நம்ம சொல்ல போகிறது என்னன்னாக்கா, 2 அரசாங்கத்துக்குமே, திமுக மட்டும் கிடையாது, அதிமுக என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஏன் எல்லா மாவட்டத்திலையும் நெற்களை வாங்கி பதப்படுத்தக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய குடோன்களை இன்னும் உருவாக்கவில்லை? டாஸ்மார்க்கிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு செஞ்சிருக்க முடியும். இன்னைக்கு தண்ணிக்காக கர்நாடகாவில் நம்ம பிச்சை எடுக்கிறோம், கரெக்டுங்களா? நாளைக்கு அதே மாதிரி அரிசிக்கும் பருப்புக்கும் நம்ம போய் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். அப்படின்றது தான் மெயினான விஷயம். அப்போ இதை ஒரு கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கணுமா? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி. அதிமுகவும் தேர்தல் முடிவுக்கு பிறகு 2ஆக உடைக்கப்படலாம் என்ற தகவல்கள் அண்மையில் பெரிய அளவில் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. அதிலிருந்தும் ஏக்நாத் ஷிண்டே உருவாக்கலாம் அப்படின்ற கருத்துக்களும் வெளியாகிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? சார், அதிமுகவிலிருந்து ஏக்நாத் ஷிண்டே உருவாவார்களா? அதை தாண்டி அதிமுக என்ற ஒரு கட்சி உடைக்கப்படுமா? அதாவது ஒரு கட்சினாக்கா இருக்கக்கூடிய தலைவர் அவரை அங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணுவதற்கான வேலை செய்கிறாங்களான்னா செய்கிறாங்க. நமக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அதிமுக, அதாவது எடப்பாடியுடைய பிம்பத்தை உடைப்பதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இது எதுக்காகனாக்கா, மக்களுக்கு ஒரு சலிப்பு தட்ட வேண்டும். அதாவது ஜெயலலிதா, எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா இருந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு பிறகு யார்? ஓபிஎஸ்க்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா டிடிவியா, சசிகலாவா, எடப்பாடியா அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ டிடிவி தான் அப்படின்ற மாதிரி ஒரு முகம் கொண்டு வரப்பட்ட பொழுது இல்லை சசிகலா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை சசிகலா தான் அடுத்து சின்னம்மா. அப்போ தானே அவங்க சசிகலா என்ற நபர் சின்னமாக உருவானதே அப்போ தானே, அது வரைக்கும் கிடையாது. அதிலும் குறிப்பாக நீங்கள் அவர்கள் ஜெயலலிதா போன்றவே காஸ்டியூம் போட்டுட்டு அதே மாதிரி போட்டு வச்சுட்டு அதே இடத்துல நின்று கையாட்டின அந்த காட்சியெலாம் நீங்கள் யாரும் மறந்துட முடியாது. அப்போது அவங்க தன்னை ஒரு ஜெயலலிதாவாக நினைத்து கொண்டு என்ன சொல்கிறது, என்றைக்குமே புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டாக்கா அது புலியாக மாறாதுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. அதுபோல் ஜெயலலிதாவுக்கு இணையாக இன்னொரு நபரை கொண்டு போய் வைக்கலாமான்னா யாரையுமே வைக்க முடியாது இந்த இடத்துல. ஏன்னா அந்த ஆளுமைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கட்சியை அந்த கட்டமைப்பு இருக்குது, அந்த கட்சிக்குள்ளே எப்படி ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போனார்கள் அப்படின்ற விஷயம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த கட்சியில் எந்த மாதிரியான நபர்கள், எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள்லாம் இருந்தாங்கன்றதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது ஜெயலலிதாவுக்கு இணையாக யாரையும் வைக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம யாருமே எதிர்பார்க்காத எடப்பாடி அவர்கள் உள்ளே வந்தார். ஸோ இன்றைக்கு மறுபடியும் இந்த முகத்தை உடைத்தார் அப்படின்னாக்கா, இந்த லேபிள் இருக்குல்ல, அதிமுகவுக்கு ஒரு லேபிள் வேணும், அந்த நபர் யாருன்னும் போது இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் அப்படின்னு வந்துட்டார். அவரும் தன்னை ஒரு தமிழராக அடையாளப்படுத்தி கொண்டார். மதுரையில் நடந்த மாநாட்டில் அவருக்கு புரட்சி தமிழர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டு தன்னை ஒரு தமிழராக அவர் தமிழ் தேசியத்திற்கும் நான் சொந்தக்காரன் அப்படின்ற மாதிரி விஷயத்தை கொண்டு வந்தார். இந்த பக்கம் நான் தான் ஒரிஜினல் தமிழன். அவர் எதை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பினார்னா, இன்றைக்கு தமிழ்னு சொல்லிட்டு தமிழுக்காக நாங்கள் உயிரை கொடுக்கிறோம்னு சொல்லக்கூடிய திமுக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், தமிழை வைத்தே கலைஞர்னாலே தமிழ்னா கலைஞன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண நபர்கள் தமிழர்கள் அல்ல, நான் தான் உண்மையான பச்சை தமிழன்றதை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி அவர் அவருக்கு வழங்கிய பட்டம் என்ன சார்? புரட்சி தமிழர்னா சொல்லிட்டு அவர் வந்தார். இப்போது அந்த லேபிள் இப்போ எடப்பாடி அவர்களை கார்னர் பண்ணியோ அல்லது கைது பண்ணியோ, அது கொடநாடு வழக்காக இருக்கட்டும், நீங்கள் கொடநாடு வழக்கு விஷயத்தில் எடப்பாடியே கேஸ் போடுங்கன்றாரு.
புரியுதுங்களா? யாருன்றத பார்த்துக்கலாம். கேஸ் போடுங்கன்னு அவர் ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் பெருசா ஸ்ட்ராங்கா கேஸ் போடல. ஆனா எடப்பாடியோட பிம்பத்தை உடைப்பதற்கான வேலை செய்கிறார்கள். அங்க கட்சியில வந்து உடைக்கக்கூடிய வேலை செய்கிறார்கள். அவருக்கு மிக பக்கபலமா இருக்கக்கூடிய நபர்களை வந்து அவர் அருகாமையில இருந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலை செய்கிறார்கள்ன்ற தகவல் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பிம்பத்தை உடைச்சிட்டா, ஒரு வேளை எடப்பாடி அவர்கள் அந்த இடத்துலருந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கான வேலைய செஞ்சுட்டாக்கா, மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சலிப்பு வரும்னாக்கா, யார் தான் இப்ப அதிமுக? இனி இப்போ நீங்க மறுபடியும் டிடிவி தலைமைக்கு அதிமுக வரும்னு ஒரு பேச்சு வந்துச்சு பார்த்தீங்களா? தேர்தலிலே வந்தது. அண்ணாமலை சொன்னாரு. அதை வந்து டிடிவி சொன்னாரு. அண்ணாமலை வந்து சும்மாலாம் சொல்ல மாட்டாரு, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாரி அவர் சொன்னாரு. ஆனா, நீங்க டிடிவி தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டார். நீங்க மறுபடியும் அதிமுகவுக்கு நீங்க தலைமை தாங்க வருவீங்கன்னும் பொழுது, அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களும், அதில இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் நபர்களும் ஒத்துப்பாங்களா? அதுக்கு ஒரு வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ உள்ள இருக்க நபரையே தான் நீங்க வந்து அடுத்த தலைமைக்கு கொண்டு வரணும். அப்படின்னும் பொழுது, இத்தனை நாளா பயணம் பண்ணிட்டு வந்த நான் தான் அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி ஒரு 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 இடத்துல ஒரு நபர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெயக்குமார் இருக்கார் இல்லையா? ஜெயக்குமாரை வந்து சபாநாயகராக வைத்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதற்கு பிறகு ஜெயக்குமாரை ஒரு காலகட்டத்தில செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து சிறைக்கு செல்லக்கூடிய அந்த நிலை ஏற்பட்ட பொழுது, அடுத்த முதலமைச்சர்ன்னு சொல்லி இவர வந்து போஸ்ட் அடிச்சாங்க. அதற்கு பிறகு தான் சபாநாயகர் போஸ்ட்டும் அவருக்கு காலியாச்சு. இந்த ஒரு போஸ்ட் தான் இவர் போஸ்ட்ட தூக்குச்சு. அப்போ அங்க இவர் வருவாரா? அல்லது எஸ்பி வேலுமணி வருவாரா? அல்லது செங்கோட்டையன் பேரும் அப்போ வந்து ரொம்ப பிரதானமா அடிபட்டது. இன்றைக்கு எஸ்பி வேலுமணியுடைய பெயர் அடிபடுவதற்கு காரணம் வந்து எடப்பாடியுடைய நிழலாக இருப்பது எஸ்பி வேலுமணின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அதனால எஸ்பி வேலுமணி வருவாரா? அவர் சார்பாக அல்லது வந்து செங்கோட்டையன் வருவாரா? ஜெயக்குமார் வருவாரா? இவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை களைவது எப்படி களைவதுன்றதுக்குள்ள அப்போ கட்சி வந்து ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? நீங்க அந்த கட்சியில இருக்கக்கூடிய 2, 3 நபர்கள் 2, 3 குழுவாக பிரிவாக பிரியும் பொழுது மறுபடியும் அதிமுக உடையும். அது அந்த சமயத்தில டிடிவியை கொண்டு வருவதற்கு வாய்ப்பில்ல. அப்ப சசிகலா? அவர்களே மறுபடியும் கொண்டு வரலாம்னாக்கா, அதை இவர்கள்லாம் ஒத்துப்பாங்களா? இப்ப பல குழப்பம் ஏற்படுது இல்லையா? அப்ப இந்த சர்ச்சை நடந்து கொண்டு இது முடிவறதுக்குள்ள எலக்ஷனே வந்து முடிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ அந்த கேப்ல இந்த மாரி உடைச்சிட்டாக்கா ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும். நாளைக்கு வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும், அது யாருக்கெல்லாம் பிரச்சனையா மாறுதுனாக்கா, இந்த பக்கம் திமுகவுக்கு பிரச்சனை, இந்த பக்கம் பிஜேபிக்கு பிரச்சனை. இந்த பிஜேபி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அலையன்ஸ உருவாக்குறதுக்கான முனைப்ப வந்து செய்யணும்னு நெனச்சுட்டு, இந்த எலக்ஷன்லேயே வந்து பெரிய ஸ்ட்ராங்கா ஒரு கூட்டணி வராது, பிஜேபி தனியா இருக்கணும் பொழுது அண்ணாமலை வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாண்டாரு. அப்போ 2026க்கு அப்போ அண்ணாமலையை இந்த பக்கம் முன்ன வச்சு அவங்க ஒரு பக்கம் டீமா ஃபார்ம் பண்ணாங்கன்னா, அதிமுக வந்து உடைஞ்சா மட்டும் தான் அவங்களுக்கு நல்லது. ஆனால் காலங்காலமாக திமுக என்ற ஒரு கட்சிக்கு அதிமுக, அதிமுக என்ற ஒரு கட்சிக்கு திமுக இந்த மாரி ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சிகள் இருந்தா தான் நல்ல ஒரு பாலிடிக்ஸ் கொடுக்க முடியும்ன்ற ஒரு நிலைமையெல்லாம் வந்து இப்போ கிடையாது. இப்போ வந்து 2 கட்சிகளையும் பார்த்து இவர்களுக்குள்ள உள்ள ஒரு சலிப்பு ஏற்பட்டதுனால வந்து புதிதாக ஒரு கட்சி வரணும், புதிதாக ஒரு நபர் வந்து ஆட்சியில் உட்காரணும், நல்லது நடக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கறதுனால, நாளைக்கு இது வேணா நடக்கும். ஆனா ஏக்நாத் ஷிண்டே யாருன்னு சொன்னா, ஒரு ஏக்நாத் ஷிண்டேவா, 2 ஏக்நாத் ஷிண்டேவா, 3 ஏக்நாத் ஷிண்டேவா அதிமுகனாக்கா அது பெரிய கேள்விக்குறி. ஆனா இவருடைய பிம்பத்தை உடைப்பதற்கான வேலை நடக்குதானா? நடக்குது. அது எந்த கட்சி வந்து அந்த வேலைய பார்த்துட்டு இருக்கு? எந்த கட்சி? 2 கட்சியுமே பார்க்குது சார். யாருக்கு பிரச்சனை நான் சொன்னேன்ல. அதிமுக எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு அக்ரெசிவான ஒரு கட்சியா இருந்து செயல்பட்டிருந்தால், இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா அவங்க வந்து குரல் கொடுத்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்கன்னாக்கா, திமுக ஓரளவுக்கு வந்து அதில கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. மக்களுக்கு நல்ல விஷயம் செய்வதற்குரிய அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாமல் போனதுக்கான காரணமே எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்காக செயல்படலன்றது தான். இப்போ திமுகவுக்கும் அதிமுக தலைவலி, பிஜேபிக்கும் அதிமுக தலைவலி. அப்போ யார் செய்வா? 2 பேருமே தானே செய்வாங்க. இப்போ 2 பேரும் செய்யும்பொழுது ஓரளவுக்கு ஒரு பக்கம் அடி, மற்றதுக்கு 2 பக்கம் அடின்றாங்கல்ல. அந்த அடி அதிமுகவுக்கு இந்த பக்கம் திமுகவில் இருந்தும் இந்த பக்கம் பிஜேபியிலிருந்து அடிக்கப்படும். எடப்பாடி வந்து எதிர்க்கட்சி தலைவரா செயல்படல அப்படின்னீங்க. சென்னை ஏர்போர்ட்ல பிடிபட்ட இந்த 22 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. வேற போதைப் பொருளுக்கான ஒரு மாபெரும் மாநாட்டை சென்னையிலே நடத்தி காமிச்சிருக்காரு. சார், கண்டனம் தெரிவிக்கிறது யார் வேணாலும் கண்டனம் தெரிவிக்கலாம் சார். புரியுதுங்களா? இப்போ நீங்களும் நானும் உட்காந்து இங்கே கண்டனம் தெரிவிக்கலாம். என்ன இம்பேக்ட் ஏற்படுது, அதனால் வந்து என்ன சொல்யூஷன் கிடைக்குதுன்னு தான் பார்க்கணும். எடப்பாடி அவர்கள் வந்து இத்தனை காலம் எவ்வளோ போதைப் பொருள் கிடைச்சதா சொல்லியிருக்கிறார் சார்? 22 கோடி மதிப்பிலான கொக்கைன் மற்றும் சிந்தட்டிக் ட்ரக்லாம் வந்து சென்னையில் ஏர்போர்ட்டில் கிடச்சிருக்குன்ட்டு. அவர் சென்னை ஏர்போர்ட்டை மட்டும் தான் பார்த்துதாரா? இங்கே இயல்பு ஒரு கேள்வி வருதுல்ல. தமிழ்நாடு முழுக்க ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிட்டு நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி இப்போ அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் எல்லாத்தையும் அவங்க போட்டிருக்காங்க. ரைட், ஓகே. அதற்கான கண்டன குரலை பதிவு பண்ணுறீங்க, அதற்கான போராட்டம் செய்கிறீர்கள். ஆனால் இந்த கண்டனம் போராட்டத்தை தாண்டி என்ன வந்து இங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்தது, ஒரு நெருக்கடி கொடுக்க முடிஞ்சுருக்குல்ல. அரசாங்கம் எப்பயுமே ஆளுங்கட்சி ஒரு விஷயத்தை செய்யலாட்டி செய்ய வைப்பதற்கான நெருக்கடியை இந்த ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சிகள் செய்யணும். அந்த எதிர்க்கட்சிக்கு பக்கபலமாக பிற கூட்டணி கட்சிகள் வந்து சேர்ந்து செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு நகர்வை நகர்த்தி கொண்டு போனீங்களா இது வரைக்கும்னாக்கா அது வந்து
பெருசாக வந்து இது வரைக்கும் எடுபடவே இல்லை. நீங்கள் இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து சாராய கடையை மூடுங்க, அரசே மனங்கட்ட அரசே மதுக்கடைகளை மூடுன்னு சொல்லி அவங்க எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அவங்க போராட்டம் பண்ணதை விட அவங்க செஞ்ச மெயினான விஷயம் அதை எடுத்து அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணது. நீங்கள் ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, செய்தி சேனல் எல்லாத்துலேயும் போட்டு இன்றைக்கி வந்து ஊடகம் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்குன்ற குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இவர்கள் இது போல் வெறும் அறிக்கை மூலம் இங்கே என்ன சாதிக்க முடியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. களத்தில் இறங்கி அதற்கான வேலையை முனைப்பாக செஞ்சாதான் இப்போது யாருமே எதிர்பார்க்காம இப்போ இந்த மாதம் மழை பெய்யுதா, இந்த மழையில் வந்து மறுபடியும் எத்தனை இடத்துல வந்து தண்ணி தேங்கினது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பஸ் எல்லாம் போய் மாட்டிக்கிட்டதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல மதுரையில். ஸோ அப்போது அந்த அந்த கால்வாயை வந்து சரி செய்யக்கூடிய பணியை அப்போ நவம்பர் டிசம்பரை தாண்டி அதுக்கப்புறம் செய்யவே மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சால் சுரங்கப்பாதையில் தண்ணி நிற்குதுன்னா எப்படி நிற்கும்? தொடர்ந்து அந்த இடத்துல தண்ணி போகணும்னாக்கா தண்ணி வந்து வராது இனிமேட்டு அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த பணியை தூர்வாரக்கூடிய பணியை நீங்கள் செய்யலை. அந்த சாக்கடையை வந்து அங்கே இருக்கக்கூடிய அழுக்குகளையோ குப்பைகளையோ அகற்றக்கூடிய பணியை செய்யலை. அப்போ மாநகராட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஏன் அதை கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஒரு கேள்வி இருக்குல்ல. இது போல் வந்து ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக செய்யணும் அல்லது செய்ய வைக்கணும். இதுதான் ஒரு எதிர்க்கட்சியோட வேலை. அதை செய்வார்களா, அது அவங்களுடைய பிரச்சனை. அவங்க செஞ்சாங்கனாக்கா ஒரு ஸ்ட்ராங்கான நாளைக்கு வந்து டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். இல்லாட்டி நீங்கள் உங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி சில விஷயத்தில் கோட்டை விட்டுட்டிங்கனாக்கா இவர்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை அந்த கோட்டையை நீங்கள் கோட்டை விடுறீங்களா அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன லூப் போல வச்சு உங்கள் கட்சிக்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி நல்லா யோசிச்சு பாருங்கள். அரசியலோட அனுபவம் பெரிதாக இல்லாத உதயநிதியை வந்து 2026 ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக கொண்டு வருவதற்காக இங்கே ஒரு முனைப்பான வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து திமுக வந்து என்ன செய்கிறாங்கன்னா உதயநிதிக்கு தனியாக டீம் ஃபார்ம் பண்ணி அது டிபார்ட்மெண்ட்லேருந்து சரி ஒவ்வொரு அமைச்சரவையிலும் சரி ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து அவங்க உருவாக்கிட்டு வராங்க. ஆனால் அதிமுக இங்கே வந்து 1க்கு 2 பேர் தான் உடைய போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே பரவலாக செய்தியாக வந்து கொண்டிருக்கிறதுனால எப்படி சலசலப்பு இல்லாமல் செய்தி வெளியில் வரும் ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இதை ரெண்டையும் நீங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தவறிட்டீங்கன்னாக்கா நாளைக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து இழக்கக்கூடிய வாய்ப்பும் வந்துக்கூடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறோம். அதிகாரிகள் அலட்சியத்தால் 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைஞ்சு வீணாகி போயிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட அரசாங்கம் அந்த கொள்முதல் பண்ணி வச்ச நெல் மூட்டைகள் வந்து 5000 மூட்டைகள் வந்து மழையில் நனைஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? இப்போது நல்ல ஒரு விஷயம் கவனிச்சிங்க. அரசியல் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கனாக்கா, ரெண்டாவது அந்த அரசியலில் நீங்கள் செய்யக்கூடிய அரசியல் மக்கள் நலன் சார்ந்து இருக்கணும்னாக்கா எடப்பாடி அவர்கள் இதை குறித்து தான் ஃபஸ்ட்டு பேசியிருக்காங்க. புரிஞ்சா உங்களுக்கு? நீங்கள் ட்ரக்குன்றது இங்கே புழக்கத்தில் இருக்குன்றது நமக்கு தெரியுது. நீங்கள் ட்ரக் இந்த அளவுக்கு மாற்றிருக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்கன்னா அது அறிக்கை. ஆனால் இதற்கு ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்கணும். எடப்பாடி அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும், ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் எதிர்கட்சி தலைவர் பொழுது 5000 மூட்டை ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் மழையால் நனைஞ்சிருக்கு. அப்போது நம்மளே நேரிலேயே நம்ம ஒரு காணொலி பண்ணோம். ஒரு குழந்தை வந்து எப்படி ரோட்டில் வந்து உடை இல்லாமல் இருந்தது, அவர்களுக்கு உணவு இல்லை, எந்த வந்து அரசாங்கத்துடைய ஆவணம் இல்லைன்னு பார்த்தோம். அப்போ சராசரியாக எத்தனை கோடி மக்கள் வந்து இங்கே வந்து பட்னியில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரேஷியோ நம்ம பார்க்குறோம். 1 வேளை உணவு 2 வேளை உணவு சாப்பிட்டு 3 வேளை உணவு சாப்பிடாத நபர்கள், இந்த மாதிரியான நபர்கள்லாம் இருக்கும் பொழுது ரொம்ப மெத்தனை போக்குனால பார்த்தீங்கன்னா 5000 நெல் மூட்டைன்றது சாதாரண விஷயமா? 5000 நெல் மூட்டைன்றது எவ்வளோ பெரிய உணவுங்க, எத்தனை நபருக்கான உணவு, எத்தனை நாட்கான உணவுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து ரொம்ப அசால்ட்டாக இயல்பாக மழையில் நினைய விட்டு முளைக்க போட்டு அதுக்கப்புறம் அது என்னத்துக்கு பயன்படும்? எதுக்குமே பயன்படுத்தாது, எதுக்குமே பிரயோஜனமும் விடாது. அப்போது இதைத்தான் வந்து எடப்பாடி அவர்கள் செஞ்சுருக்கணும். ரெண்டாவது, காலங்காலமாக திமுகவோட நம்ம சொல்ல போகிறது என்னன்னாக்கா, 2 அரசாங்கத்திட்டுமே திமுக மட்டும் கிடையாது அதிமுக என்ன சொல்கிறேன்னாக்கா, ஏன் எல்லா மாவட்டத்திலையும் நெற்களை வாங்கி பதப்படுத்தக்கூடிய பாதுகாக்கக்கூடிய குடோன்களை இன்னும் உருவாக்கவில்லை? டாஸ்மார்க்கிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு செஞ்சுருக்க முடியும். அல்லது வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அதற்கு ஒரு பட்ஜெட்டில் வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறீங்களே, நாங்கள் தான் விவசாயியுடைய பாதுகாவலன், வேளாண்மையுடைய பாதுகாவலன், நாங்கள் தான் உறுதுணையாக நிற்கிறோம்னு சொல்லக்கூடிய எந்த அரசாங்கமும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப மெத்தனமாக இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து சோமாலியா போல் மாறணுமா? ஏற்கனவே தமிழ்நாட்டில் விவசாய நிலங்கள் அழிந்து கொண்டே வந்து விட்டது. பத்தாவதுக்கு கவர்மெண்ட்டே விவசாய நிலங்களை கையகப்படுத்துது. கரெக்டுங்களா? அது சிப்காட்டுக்காக இருக்கட்டும், பரந்தூர் விமானத்துக்காக இருக்கட்டும் கையகப்படுத்தும் பொழுது நாளைக்கு இங்கே விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு, விவசாய நிலங்கள் குறைஞ்சி போச்சு, நிலத்தடி நீர் குறைஞ்சி போச்சு. பல நபர்கள் விவசாயத்தை விட்டு மாற்று தொழிலுக்கு மாற்று வேலைக்கு சென்று விட்டார்கள் பொழுது இங்கே பண்ணி தரக்கூடிய அந்த விவசாயம் பண்ணி தரக்கூடிய அந்த நெற்களை கூட பாதுகாக்க துப்பெல்லாம் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து என்ன நடக்கும்? நாளைக்கு வந்து உணவுக்காக இன்றைக்கி தண்ணிக்காக கர்நாடகாவில் நம்ம பிச்சை எடுக்கிறோம். கரெக்டுங்களா? நாளைக்கு அதே மாதிரி அரிசிக்கும் பருப்புக்கும் நம்ம போய் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். அப்படின்றது தான் மெயினான விஷயம். அப்போ இதை வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கணுமா, இல்லை மற்றது விஷயத்தை செய்யணுமான ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் ஃபார்முலா கார் ரேஸ் நடத்துறது முக்கியமாக, நெல்லை பாதுகாக்கிறது முக்கியமா சார்? விவசாயம் தான் முக்கியம். உணவு சார், இதுதான் முக்கியம்.
இதைத்தான் ஒரு அரசாங்கம் செய்யணும், இதைத்தான் ஒரு எதிர்க்கட்சி எடுத்து வந்து ஒரு பிரச்சாரத்தில் வந்து உள்ளே வைக்கணும். இதைத்தான் எதிர்க்கட்சி வந்து எல்லா மாவட்டந்தோறமாக இதுக்கு வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்து அரசாங்கத்துடைய கவனத்தை பெற வச்சு இதற்கு என்ன தீர்வுன்னு உட்காந்து பேசணும். 2 கட்சி தலைவர்களும் எதிர்க்கட்சியாக இருங்க, ஆனால் என்ன சொல்கிறேன்னா மக்கள் நலன் அப்படின்னு வரும்பொழுது 2 பேரும் உட்காந்து பேசி இதற்கு என்ன தீர்வு பண்ணலாம், எவ்வளோ பட்ஜெட்டில் பணம் இருக்குது, எப்படி ஒதுக்கலாம், எதுலேருந்து பணத்தை எடுத்து போட்டு இதை கொண்டு வரலாம்னு சொல்லி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு உணவு கிடைக்கும். இல்லைனாக்கா ஆளாளுக்கு சேர்த்து வச்சிருக்க பணத்தை வச்சு அவங்க செட்டில் ஆகலாம். நம்ம மக்கள் வழக்கம் போல் வந்து ரோட்டில் வந்து போராடிட்டே கிடக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் தண்ணி இல்லை, சோறு இல்லை, அரிசி இல்லை, மின்சாரம் இல்லை, மருந்து இல்லைன்னு சொல்லி போராடணுமே தவிர வேறு எதுவுமே இல்லாமல் அப்போ தமிழ்நாட்டில் வெறும் போராட்ட களமாக மட்டுமே இருக்கணுமா இல்லை அமைதியானதாக இருக்கணுமான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு மிக்க நன்றி சார். நன்றி ஹரி.